சரியா பிப்ரவரி 24, 1984, 42 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. சென்னை வலசரவாக்கத்தில் பழனியப்பா நகரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நரசிம்மனுடைய கூட்டு குடும்பத்தார்கள் அன்றைய நாள் அதிகாலை நேரத்திலேயே ரொம்ப பரபரப்பா வேகமா தங்களுடைய ஆன்மீக பயணத்துக்காக தங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய பஸ்ஸை நம்ம பிடிக்கணும், எல்லாரும் வேகமா கிளம்புங்க அப்படின்னு நரசிம்மன் தன்னுடைய கூட்டு குடும்பத்தார்களை பார்த்து சொன்னபடியே தன்னுடைய வீட்டில இருந்து அதிகாலை 5 மணிக்கெல்லாம் கிளம்பி பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அன்றைய தினம் திருப்பதிக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அப்படி கிளம்பி போன நரசிம்மனுடைய குடும்பத்தார்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளானாவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் தேவையான காசு, தேவையான துணிகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த குடும்பத்தார்கள் எல்லாரும் அன்றைய நாள் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சரியா 5 நாட்கள் கழித்து இந்த குடும்பத்தார்கள் ரிட்டர்ன் ஆக போறதா சொல்லப்பட்ட பிப்ரவரி 29ஆம் தேதி அவங்க வீடு வந்து சேரவே இல்லை. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே என்ன இவங்க இன்னும் வீடு வந்து சேரலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துற விதமா தான் தர்மபுரியில இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து இந்த நரசிம்மனுடைய மாமனாரான கோவிந்தசாமி பிள்ளை தன்னுடைய மருமகனையும் மகளையும் முக்கியமா 6 மாத பேரனான சம்பத்தை பார்க்கறதுக்காக தேவையான தின்பண்டங்கள், வீட்டுக்கு தேவையான சில சமையல் ஜாமான்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக அன்றைய தினம் இரவு 10:30 மணிக்கிட்ட வீடு வந்து சேர்ந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்த அவருக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அக்கம்பக்கத்துல விசாரணை பண்ணாலும் அவங்க திருப்பதி போனாங்க, போய் ஒரு 5 நாள் கிட்ட ஆயிட்டு இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இதை கேட்டதுமே கோவிந்தசாமி பிள்ளைக்கு சம்திங் ஏதோ சரியில்லையே, இந்நேரம் வந்திருக்கணுமே, நம்ம கிட்ட திருப்பதி போறங்கிறத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் கூட இன்னும் போடவே இல்லை, ஏன் இவங்க இன்னும் வந்து சேரல அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்கும் போதுதான் ஒருவேளை அவங்க டிராவல் பண்ண நேரத்துல ஏதாவது நிகழ்ந்திருக்குமோ, யாராவது கடத்திருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமா அடுத்த வினாடிகளை வேஸ்ட் பண்ணாம நேரடியா பரங்கிமலை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, சார் இந்த மாதிரி என்னுடைய மருமகன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே இந்த திருப்பதிக்கு கோயிலுக்காக போனாங்க, ஆனா இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை, எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு தன்னுடைய மகனான 21 வயது நேர்ந்த ஜெயபிரகாஷ் அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. பட் அந்த நேரத்தில் அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்கேருந்து திருப்பதி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ஒருவேளை திருப்பதியில வெங்கடாச்சலபதி சுவாமியை பார்த்துட்டு வேற எங்கேயாவது அவங்க கிளம்பி போயிருக்கலாம், வேற ஏதாவது கோயிலுக்கு பிளானை மாத்தி இருந்திருக்கலாம், அதனால பதட்டப்படாதீங்க, ஒரு 4 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்றான்னு பாருங்க, ஒருவேளை வரலன்னா மறுபடியும் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த கோவிந்தசாமி பிள்ளையும் அவருடைய மகனான ஜெயபிரகாஷையும் அனுப்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மருமகனுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல 4 நாட்கள் கிட்ட தங்கி அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நரசிம்மன் ஃபேமிலியை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷை திக்காம தெளிவா பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச பசங்க கூட இந்த இங்கிலீஷை திக்காம தெளிவா பேசுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அதிகமா இங்கிலீஷ் பேசி பழகாததுதான். இந்தியாவில் 90% மக்கள் இங்கிலீஷை தெளிவா பேசுறது இல்லைன்னு ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது. ஐடி ப்ரொஃபஷனல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கா இருக்கட்டும், அவங்களுடைய சம்பள உயர்வா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது எதுனா இந்த இங்கிலீஷ் தான். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்களுமே ரொம்ப சுலபமா பேசலாம். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? இத பாருங்க. இங்கிலீஷ் ரீடிங் ஐ நோ பட் ஸ்பீக்கிங் நாட் கம்மிங். I can read English but I'm not able to speak it. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்டா கரெக்ஷன் பண்ணுது. நம்ம தப்பு பண்ணாலும் அதை ஜட்ஜ் பண்ணாம உடனே திருத்திருச்சு. இதை தான் சாட் ஜிபிடியே பண்ணுமேன்னு நீங்க யோசிக்கலாம். பட் சாட் ஜிபிடி ஒரு ஜெனரலான ஏஐ. அங்க இங்கிலீஷ் கோர்ஸோடைய அமைப்புலாம் இருக்காது. ஆனா சூப்பர் நோவால பாத்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ படிப்படியா நீங்க இந்த இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸை முடிக்கும் போது உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லெவல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இந்த கோர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல தயங்கி பேசுற டென்ஷனோ, யாராவது நம்மளுடைய இங்கிலீஷை கேட்டுட்டு ஏதாவது கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க இதை பிரைவேட்டா ஏஐ கிட்ட வாய்ஸ் டு வாய்ஸ் பேசி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுவுமே உங்களுக்கு பொறுமையா தமிழ் வழியில சொல்லி தரும். நிறைய பேர் வெறும் PDF வீடியோஸ் இருக்கிற கோர்சஸா பார்த்து ஜாயின் பண்ணி ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சா அறிவு கிடைக்கும், பட் பேசும் திறனுக்கு நீங்க வாய் விட்டு பேசி பயிற்சி பண்றது தான் கட்டாயம். அதுக்கு இந்த சூப்பர் நோவா இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு பெஸ்டான சாய்ஸா உங்களுக்கு இருக்கும். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 75% ஆஃபர்ல இருக்கிற லிங்க் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன். இப்போவே நீங்க சூப்பர் நோவா ஜாயின் பண்ணி பிராக்டிக்கலா பேசி நீங்க இங்கிலீஷை கத்துக்கோங்க. உங்களுடைய கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போங்க.
ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். 4 நாட்கள் ஆகியும் அந்த மொத்த குடும்பமும் வராததுனால மறுபடியுமே தன்னுடைய 4 உறவினர்களை அழைச்சிக்கிட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்போ சார், கிட்டத்தட்ட 9 நாட்கள் கிட்ட ஆயிட்டு, அவங்க இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை, என்னன்னே தெரியல, எந்தவித தந்தியுமே போடலை, நாங்களுமே போயிட்டு திருப்பதியில் தேடி பார்த்துட்டோம், அவங்க எங்களுடைய கண்ணுக்கு சிக்கவே இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, சீக்கிரமாக கொஞ்சம் தேடி பாருங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை மறுபடியுமே இந்த கோவிந்தசாமி பிள்ளை போலீஸ் கிட்ட சொல்றாரு. மேற்கொண்டு அவங்க பின்னாடி வந்த உறவினர்களும் நரசிம்மன் கூட போன ஆட்களுடைய நெருங்கிய உறவினர்களா இருந்ததுனால அவங்களுமே எங்களுடைய உறவினரை காணும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சு மொத்தம் எத்தனை பேர் தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மொத்தம் 9 பேர்கிட்ட காணாம போயிருக்காங்க அப்படின்னும், அதுல 6 பெரியவங்க 3 குழந்தைங்க அப்படின்னு சொன்னதுமே போலீஸுக்கு அப்போதான் அவங்க சொல்ற பிரச்சனையோடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸரால் நரசிம்மனுடைய குடும்பத்தார்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி அந்த 9 பேரும் எங்கே தான் போனாங்க, எங்கே தான் மாயமானாங்க? 1984 தமிழக மக்களால் மறக்கவே முடியாத அந்த சமயத்தில் சோசியல் மீடியா, டிவி சேனல்லாம் இல்லாத காலகட்டத்தில் பத்திரிகையில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். வாலாஜாபேட்டை பகுதியை சேர்ந்த பழனி என்பவருக்கு பிறந்த மகன்கள் தான் மணி, நரசிம்மன், ஆறுமுகம். இதுல முதல் 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த மணிக்கு இவங்க எல்லாரும் காணாம போவதற்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராணிங்கிற ஒரு பெண் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா 6 வயதுல தமிழ் செல்விங்கிற ஒரு மகளும் 2 வயதுல கவிதாங்கிற ஒரு மகளும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நரசிம்மனுக்கு மணிக்கு கல்யாணம் ஆகி அடுத்த 6 வருடத்துல தர்மபுரியை சேர்ந்த இந்த கோவிந்தசாமி பிள்ளையோடைய மகளான தேசிகா என்ற பெண்மணியை தான் திருமணம் முடிச்சு ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்காரு. சம்பவம் நடந்த நேரத்துல அந்த ஆண் குழந்தைக்கு வெறும் 6 மாதம் தான் இருக்கு. அந்த ஆண் குழந்தையோடைய பெயர் கூட சம்பத். அடுத்ததா ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆகல. இந்த அண்ணன் தம்பி 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி சென்னையில இந்த வலசரவாக்கத்துல அந்த பழனியப்பா நகர்ல ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட்டு குடும்பமா தான் ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இவங்க சென்னையில தங்கியிருந்தா அந்த வீட்டுக்கு அப்படியே பின்புறம் பார்த்தா சின்னதா ஒரு ஷெட் ஒன்று போட்டு சில பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சோப்பு வியாபாரம் பண்றது, குடங்கள் மற்றும் பம்பரம், இந்த மாதிரியான சில பிளாஸ்டிக் ஜாமான்களை உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய தொழில்களை தான் இந்த அண்ணன் தம்பி 3 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொருளாதார ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் அந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றதுல உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு சேகர் அப்படின்ற ஒரு ஆளையுமே அந்த வீட்டில் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய தொழில எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிப்ரவரி 24ஆம் தேதி திருப்பதிக்கு கிளம்பி இந்த 9 பேரும் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் மர்மமான முறையில் காணாம போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கோவிந்தசாமி கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள போய் தங்குனீங்க, நீங்க வரப்ப அந்த வீடு பூட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், சார் என்னுடைய மகனான 21 வயது இருந்த ஜெயபிரகாஷ் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கான், அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு அவன் வேலை தேடி தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு இங்க வந்திருக்கான், பல நாட்களாக இங்க தான் தங்கியிருக்கான், அவன் மட்டும் அன்னைக்கு திருப்பதி போகல, அவனும் நானும் தான் பல இடங்கள்ல இவங்களை தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே சம்திங் இதுல ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த வீட்டில் 10 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் அந்த திருப்பதி டூருக்கு போகாம 9 பேர் மட்டும் ஏன் போனாங்க அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு அந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிட்டு, இதனால ஏன் இன்னைக்கு உங்களுடைய பையனை இன்னைக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் சார், வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐயும் இமிடியேட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியாக நரசிம்மனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு.
வீட்டுக்கு வந்த போலீஸுக்கு அந்த வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக். உடனடியா அக்கம் பக்கத்துல எங்க ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் இப்பதான் ஏதோ லக்கேஜை தள்ளிக்கிட்டு எங்கேயோ போனாரு, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, என்னுடைய மாமாவும் அக்காவும் காணாம போயிட்டாங்க, அவங்களை தேடி தான் நான் திருப்பதிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க போலீஸ் கிட்ட தகவலை சொல்றாங்க. பட் இதை கேட்டதுமே போலீஸுக்கும் கோவிந்தசாமிக்கும் சம்திங் ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டை ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு அந்த பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள நுழையும் போதே அந்த வீட்டுக்குள்ள ப்ளீச்சிங் பவுடருடைய வாசனை ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. என்ன சார் இது, இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அடிக்குது, ஏன் இந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிந்தசாமி கிட்ட கேட்கும்போது, சார் இதை பத்தி நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நான் என்னுடைய மகன் கிட்ட கேட்டேன். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, என்னுடைய அக்காவும் மாமாவும் இந்த வீட்டில் இருந்து கிளம்பி போனப்போ நீ இந்த வீட்டை சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நானும் சுத்தம் பண்ணேன். அப்போ கை தவறி அந்த ப்ளீச்சிங் பவுடர் நிறைய கொட்டிட்டதுனால சரி கிருமிகள்லாம் செத்துரும் அப்படிங்கிறதுனால நானும் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம மேற்கொண்டு அலசி விடாமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான் சார் அப்படின்னு இந்த கோவிந்தசாமி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு அந்த ஸ்மெல்லை நுகர்ந்ததுமே சம்திங் ஏதோ சரியில்லை, ஃபிஷியா இருக்குன்னு நினச்சி தான் அந்த வீட்டுடைய எல்லா பெட்ரூமையும் பாத்ரூமையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி ஒவ்வொரு பெட்ரூமாக செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஃபைனலி இந்த ஜெயபிரகாஷோடைய அக்காவுடைய பெட்ரூமான தேசிகாவுடைய பெட்ரூமில் சம்திங் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. மற்ற ரூம்லையும் ஹாலில் இருக்கிற தரையும் பார்க்கும்போது வேற விதமாகவும், இது வந்து பார்க்கறதுக்கு புதுசாக தோண்டிட்டு அந்நியவனா மேடும் பள்ளமாகவும் இருக்கிறத பார்த்துட்டு சம்திங் ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அதில் நடந்து பார்க்கும்போது கூட சில பம்ப் அதில் இருந்ததுனால இந்த இடத்துல ரீசெண்டாக ஏதோ குழி தோண்டி புதைச்சிருக்காங்க, நம்ம இதை உடனே தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை உடனடியாக வர வச்சு அந்த இடத்துல ஒரு காலடி தோண்ட ஆரம்பிச்சதுமே வாடை குபீர்னு அடிக்க ஆரம்பிச்சது. சுற்றி அங்கே யாராலுமே நிற்கவே முடியல. அந்த அளவுக்கான ஒரு துர்நாற்றம் அந்த தரைக்குள்ள இருந்து வீச ஆரம்பிச்சது. அது வரைக்கும் தமிழ்நாடே பார்த்துறாத ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை தான் நம்ம தோண்டி எடுக்க போறோம் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியாது. தொடர்ந்து அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது தான் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்ற எதையுமே தெரிஞ்சுக்காத அந்த 6 வயசு 2 வயசு மணியோடைய மகள்கள் பிளஸ் இந்த நரசிம்மன் மணியோடைய மனைவி, நரசிம்மனுடைய மனைவி, மேற்கொண்டு அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பில் ஈடுபடுற சேகர் அப்படின்னு மொத்தம் 9 பேருடைய சடலத்தை ஒரே இடத்துல இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னு பாருங்க. அந்த சடலம் புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல இருக்குங்கிறதுனால உடல்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் தான் அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருடைய ஜன்னல் வழியாகவும் போக ஆரம்பிச்சது. இமிடியேட்டா சடலத்தெல்லாம் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயபிரகாஷ் தான் இதுக்கு காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு தீவிரமா அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை போலீஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு. பட் ஜெயபிரகாஷை பத்தின எந்தவித டீட்டெயிலுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த கோவிந்தசாமியால சென்னையில இருக்க முடியல. இதனால தன்னுடைய சொந்த ஊரான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய கிராமத்துக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கூட தங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்துல தான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல நள்ளிரவு சமயத்துல யாரோ அவங்க வீட்டோடைய டோரை தட்டுற மாதிரி கேட்டிருந்திருக்கு. யாரடாது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி அந்த டோரை திறந்ததுமே ஒரு பெரிய பூதம் தான் அவருடைய கண்ணு முன்னாடி நின்னுச்சு. எஸ், அன்னைக்கு அவருடைய வீட்டோடைய டோரை தட்டினது வேற யாரும் கிடையாது, அந்த 21 வயது இருந்த ஜெயபிரகாஷ் தான். மழை கொஞ்சம் அன்னைக்கு அதிகமாக இருந்ததுனால ஜெயபிரகாஷை வீட்டுக்குள்ளே வர வச்சு, என்னாச்சுப்பா, ஏன் நீ வந்து இவ்வளோ பேரை கொலை பண்ண, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். உடனடியாக துண்டு தண்ணி எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய அலமாரியில் இருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுடைய கையில் கொடுக்குறாரு. அப்போது அந்த பணத்துக்கு கூட ஒரு சாவியையுமே கொடுத்து, நீ போய் இப்போதைக்கு தோட்டத்து வீட்டில் தங்கிரு, யாராவது பார்த்துட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும், நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துக்கிட்டு வரேன், நீ அது வரைக்கும் அங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை அந்த பண்ணை வீட்டில் தங்க வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரம் கழிச்சு அவன் தங்கி இருக்கிற வீட்டோடைய டோர் சத்தம் கேட்குது. இமிடியேட்டா ஜெயபிரகாஷும் தன்னுடைய அப்பா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டார் போல அப்படின்னு நினைச்சு கதவை திறந்து பார்க்கும்போது தான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அங்க பார்க்க ஆரம்பிச்சான். எஸ், அன்னைக்கு அவங்க அப்பா அங்க வந்தார் தான். பட் அவர் கூட சில போலீஸ் ஆபீசரும் அந்த இடத்துல நின்னாங்க. சார் புடிங்க சார், இவனை தூக்குல போடுங்க, என்னுடைய மகளையும் மருமகனையும்
பையனுடைய பேரனையும் அநியாயமா கொலை பண்ணிட்டான், அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதபடியா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸரும் ஜெயபிரகாஷை கைது பண்ணி சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்றானா, சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது, திடீர்னு அன்னைக்கு நைட்டு பார்த்து ஒரு கும்பல் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, நானும் பதட்டமாகி ரூமுக்கு போயிட்டு தாப்பா போட்டுட்டேன். ஆனா அந்த கும்பல் அந்த 9 பேரையும் கொடூரமான முறையில் தாக்கி அந்த ரூம்லயே புதைச்சிட்டு போயிட்டாங்க. நானும் உயிருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வாயை பொத்திக்கிட்டு ரூம்குள்ளேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூட நான் யாருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லல. எங்க ஒரு வேளை சொன்னா என்னையும் வந்து கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் இதை பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு இவனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்ங்கிறது தெரியும். ஏன்னா காரணமே இல்லாம அந்த கும்பல் வந்து எதுக்காக கொலை பண்ணிட்டு போனோம், முக்கியமா அந்த 6 மாச குழந்தைய கொலை பண்ணுவதற்கு என்ன காரணமா இருக்கும், கொள்ளை நடந்த மாதிரியான எந்தவித தடையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருந்ததுனால இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நம்பிக்கையை வாங்குற மாதிரி லாபகமா பேசி அவன்கிட்ட போட்டு வாங்கியிருந்திருக்காங்க. அப்போதான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒன்னொன்னா இவன் கக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய சொந்த ஊரில் டிப்ளமோ முடிச்சதுக்கு பிறகு சென்னைக்கு வந்தால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய குடும்பத்தார்கள் தேசிகாவுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தேசிகாவுமே தன்னுடைய கணவரான நரசிம்மன் கிட்ட சொல்லி தன்னுடைய தம்பிக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பையனும் நீண்ட நாட்கள் கிட்ட இந்த வீட்டில் இருக்கான். பல இடங்களில் வேலை தேடி பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்குது. பட் அந்த வேலைக்கு எதுக்குமே இவன் சரி வர போகவே இல்லை. அதுக்கு அவன் என்ன காரணமாக சொல்கிறான்னா, வேலை போல ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க, எனக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியுமே வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை பார்த்து அவனுடைய மாமாவான நரசிம்மன், சரி நீ வேற எங்கேயும் வேலைக்கு போக வேணாம், உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்முடைய பிளாஸ்டிக் கம்பெனிலே வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த சேகர் வந்து டெய்லியும் இந்த பையனை அழைச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற சில வேலைகளை பார்க்க வைப்பான். ஆனால் இவன் பயங்கரமான ஒரு சோம்பேறிங்கிறதுனாலையும் வேலையை சரியாக கற்றுக்காததுனாலையும் அவனை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் எதையும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் இருக்கிற அவனுடைய மற்ற மச்சான்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஸோ இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த 3 பேர் மேலையும், அண்ணன் தம்பி 3 பேர் மேலையும் இந்த சேகர் மேலையுமே ஏற்பட ஆரம்பிச்சது. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே போகுது. இவன் எந்த வேலைக்கும் போகாம எந்த வேலைக்கும் ட்ரை பண்ணாம தொடர்ந்து வீட்டில் இருந்தபடியே அந்த சின்ன குழந்தைகள் கூட விளையாடுறது, ஏதாவது வார இதழ் வாங்கி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பொழுதுகளை இப்படியே கழிச்சுக்கிட்டே இருந்தான். இதை பார்க்க அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் பயங்கர கோபம் தான் வர ஆரம்பிச்சது. அதே சமயம் கொஞ்ச நாட்கள்ல இவனை வெறுக்க ஆரம்பிச்சு இவனுடைய சகோதரியே இவன் கிட்ட வந்து ஏதாவது வேலைக்கு போனா என்ன, ஏன் இந்த மாதிரி சோம்பேறியா இருக்க, தண்டச்சோரா ஏன் இருக்க அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு நானும் என்னுடைய கணவர்கிட்ட எவ்வளவுதான் நான் சொல்லி பார்க்கறது, அவரும் என்னை கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சீக்கிரமா வேலை தேடு, வேலைக்கு போ, அப்பதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு வேலை கிடைச்சது நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா கிளம்பி போயிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதனால அவனுடைய சகோதரியும் அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக கேட்டுக்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட அதை பற்றி காதில் வாங்காமல் வெளியில் போகிறது, வீட்டுக்கு வர்றது, அங்கே இருக்கிற அந்த குழந்தைகள் கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாட்களை போக்கிக்கிட்டே இருந்தான். பட் இன்னொரு பக்கம் அவனை இந்த மாதிரி சோம்பேறின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் தண்டச்சோறுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த மொத்த குடும்பத்து மேலேயும் உனக்கு ஒரு ஆத்திரம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அது எதுவுமே அப்போ வரைக்கும் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகவே இல்லை. நார்மலாக தான் அந்த திட்டுகள்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்தான். பட் ஒரு சில நேரத்தில் அவனை பயங்கரமா திட்டா கோச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு கொஞ்ச நேரத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி வந்துருவானே தவிர அவங்க கிட்ட எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி எதுலையுமே இந்த ஜெயபிரகாஷ் ஈடுபட்டதே இல்லை. பட் இப்படி அவனுடைய மனநிலை இருந்த நேரத்தில் தான் அந்த மனநிலையை மொத்தமா மாத்திர மாதிரி ஒரு மோசமான சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காக பிப்ரவரி 24ஆம் தேதியோடைய நள்ளிரவு நேரங்கள் இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிப்ரவரி 23ஆம் தேதி 1984 அன்னைக்கு வழக்கம் போல ஒவ்வொருத்தரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அவரவர் ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இவனுமே அதே மாதிரி தூங்க போயிட்டான். இந்த சமயத்துல தான் சரியா நள்ளிரவு 3 மணி போல தான் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூம்ல இருந்து இந்த நரசிம்மன் வெளியில வந்திருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து தன்னுடைய அண்ணன் மணியோடைய ரூம் ஜன்னல் கிட்ட யாரோ ஒரு ஆள் நின்று வேடிக்கை பார்க்கறத பார்த்திருக்காரு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த நரசிம்மன் யாராவது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி நல்லா அந்த இருட்டுல உத்து பார்க்கும்போது தான் அது வேற யாரும் கிடையாது, தன்னுடைய மச்சானான 21 வயது நிறந்த இந்த ஜெயபிரகாஷ்.
ஜெயபிரகாஷ் அப்படி தன்னுடைய அண்ணனுடைய ரூம்ல என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா சவுண்டு கேட்காம கிட்ட வந்து பார்க்கும்போது தான் இவங்களுடைய அண்ணியான, அதாவது மணியோடைய மனைவியான ராணி தூக்கத்துல துணி விலகினபடி தூங்கிட்டு இருக்காங்க. அதை இவன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா ஆத்திரமாகி அவனை தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து பலார்னு அறைய ஆரம்பிச்சிட்டாரு. டே, உனக்கு அவங்க என்ன வேணும்? உனக்கு அக்கா முறை வேணும்? இப்படிதான் உனக்கு திங்க தங்கெல்லாம் இடம் கொடுத்தா அவன் தலைமையிலே நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆத்திரத்தோட இந்த நரசிம்மன் இந்த ஜெயபிரகாஷை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல ஆத்திரமான இந்த ஜெயபிரகாஷ் என்ன பண்ணிட்டான், பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய விறகு கட்டையை எடுத்து இந்த நரசிம்மனுடைய தலையிலேயே படார்னு அடிச்சிருந்திருக்கான். அடிச்ச ஒரு அடியிலேயே மண்டை பொழந்து ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிச்சு சம்பவ இடத்துல இறந்து போயிருந்திருக்காரு. என்ன அது, தன்னுடைய கணவர் பாத்ரூமுக்கு போனாரு, இன்னும் ரூமுக்கு வரவே இல்லை, ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து இந்த தேசிகாவும் வேக வேகமா கிளம்பி வெளியில வந்து பார்க்கும்போது தான் நரசிம்மன் துடிதுடிச்சபடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அது கூட தன்னுடைய சகோதரரான இந்த ஜெயபிரகாஷ் கையில ஒரு கட்டையோட நிக்கிறத பார்த்துட்டு, உண்ட வீட்டுக்கே நீ துரோகம் பண்றியாடா அப்படின்னு சொல்லி அவனுடைய சட்டையை பிடிக்கும் போது இவங்களையுமே இந்த ஜெயபிரகாஷ் கொடூரமான முறையில கட்டையாலேயே தாக்கி இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த ஜெயசிகாவுடைய 6 மாத குழந்தையான சம்பத் பாலுக்காக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பதட்டமான இந்த ஜெயபிரகாஷ், ஒருவேளை இந்த குழந்தை இன்னும் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல எல்லாரும் எழுந்துருவாங்க, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து நேரடியா அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த சம்பத்தோடைய கழுத்தையும் மூக்கையும் இருக்க பிடிச்சி துடிக்க அந்த பிஞ்சுன்னு கூட பார்க்காம கொலை பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு இந்த மணியோடைய மனைவியான ராணிக்கு அதிகாலை 4 மணிக்கே எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அவங்க எப்ப எழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவங்க எழுந்ததுக்கு பிறகு கிச்சனுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ கிச்சன்ல அவங்களையுமே கொடூரமான முறையில கட்டையால தாக்கி இருந்திருக்கான். ஏன்னா இப்ப இந்த 3 பேரையும் கொலை பண்ணிட்டோம், இவங்க நாளை பின்ன இதை பார்த்து போலீஸ் கிட்ட நம்மளை மாட்டி விட்டுடுவாங்க, அதனால எல்லாருமே தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா தீர்த்து கட்ட ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில தான் இந்த ராணியை கட்டையால அடிச்சிருக்கான். அந்த நேரத்தில் அவங்க துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, உயிர் போக மாட்டுது. இதனால கிச்சன்ல இருக்கிற கத்தியை எடுத்து சரன்னு அவங்களுடைய கழுத்தையும் கண்ணா பின்னான்னு உடம்புலையும் குத்தி இருந்திருக்கான். இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த 4 பேரையுமே தரன்னு இழுத்துட்டு இந்த ஜெயசிகாவுடைய ரூமோடைய ஒரு மூலையில போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் மணிங்கிறவர் 5 மணிக்கு எழுந்திருக்காரு. அவரையுமே அதே மாதிரி கட்டையால அடிச்சு இந்த ரூம்ல வந்து போட்டிருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு 7 மணி வாக்குல தூங்கிட்டு இருக்கிற ஆறுமுகத்தை எழுப்பி அவரையுமே அதே மாதிரி கட்டையால அடிச்சு கொலை பண்ணி அந்த ரூம்குள்ள போட்டிருந்திருக்கான். இப்போ சேகர் வந்து இந்த வீட்டுக்கு சாவி வாங்க வருவான் அப்படிங்கறதுனால அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சேகரையுமே கட்டையாலையும் கத்தியாலையும் அறுத்து அடிச்சு கொலை பண்ணி அவங்களையுமே அதே ரூம்ல போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூமை லாக் பண்ணிட்டு நேரடியா அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ற இடத்துல ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ரெகுலரா வேலைக்கு வரக்கூடிய பெண் கிட்ட சாவியை கொடுத்து, நீங்க வழக்கம் போல வேலை பாருங்க, அவங்க எல்லாரும் திருப்பதி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இப்படியே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ற இடத்துல சவுண்ட் அதிகமா கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அங்க இருந்து சில மண்வெட்டியும் கடப்பாரையும் எடுத்துட்டு வந்து இந்த ரூம்குள்ள இவன் குழி தோண்ட ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட தனியாளா இவன் இந்த குழியை தோண்டி 9 பேருமே அந்த இடத்துல புதைச்சி சிமெண்ட் காங்கிரீட் கலவையெல்லாம் கலந்து அந்த தரையை அப்படியே சமன்படுத்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண ஆரம்பிச்சான். ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி அந்த வாடகை எதுவுமே அடிக்காத அளவுக்கு சுத்தமா கிளீன் பண்ணி இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் அவன் எதிர்பார்க்காத நேரத்துல இவனுடைய அப்பா யதார்த்தமா ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருப்பதி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 நாள் ஆச்சு, ஏன் இன்னும் வரல அப்படின்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால போலீஸ் கிட்ட போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரே போயிட்டு திருப்பதியில தேடி பார்க்கறாரு. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பவும் வராததுனால மறுபடியும் போலீஸ் கிட்ட போகும்போது தான் இந்த ஜெயபிரகாஷ் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தோண்டி பார்த்த போது அந்த 9 பேருடைய சடலத்தையுமே மீட்டெடுத்தாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இவன் நரபலிக்காக தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவனுடைய வாயில இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதுக்கெல்லாமா இவ்வளோ பேரை கொலை பண்ணுவா அப்படின்ற ஒரு கோபம் தான் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி மே மாதம் 1984 சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலி ஜூலை மாதம் 1985 செங்கல்பட்டு செஷன் கோர்ட் இவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குது. இவன் உடனடியாக இந்த மரண தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் அப்ளை பண்ணியிருந்திருக்கான். பட் அந்த வழக்கு நடக்கிறதுல கொஞ்சம் டிலே ஏற்பட்டதுனால 1989 இவனுடைய மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பல வருஷங்கள் கழித்து இவனுடைய நன்னடத்தை காரணமாக இவனை ஜெயிலில் இருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு இவன் திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தில் மாற்றிக்கிட்டு வேற ஒரு பேரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது. பட் இந்த ஜெயபிரகாஷ் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது சரிவர இப்போ தெரியல.
இவனுடைய அந்த தப்புனால எந்தவித தவறுமே பண்ணாத அந்த 3 பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு எதுவுமே பார்க்காத அந்த குழந்தைகளை இவன் அநியாயமா கொலை பண்ணது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. மேற்கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவனுடைய நல்லதுக்காக தான் திட்டிருக்காங்களே தவிர இவன் கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே திட்டவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சேகருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க தயாரிக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருளுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அவருக்கு சம்பந்தமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு சாவுனா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த சேகருடைய குடும்பம் மனசுடைஞ்சு போயிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கோவிந்தராஜ் பிள்ளை அவர் தான் இந்த கேஸை விடாம நடத்திக்கிட்டே இருந்தாரு. தன்னுடைய மகளும் பேர குழந்தையும் இப்படி அநியாயமா இறந்துட்டாங்களே, என்னுடைய சந்தோஷத்தையே கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே போட்டிருந்திருக்காரு. இந்த கேஸ்ல நீதிபதிகள் கூட பயங்கரமா டென்ஷன் ஆனாங்க. இவன் ஒரு கொலையை பண்ணது மட்டும் இல்லாம அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பண்ணிருக்கானா. இவன் எப்பேற்பட்ட ராட்சசன் பாருங்க. இதனால இவனுக்கு மரண தண்டனை தான் சரியானது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இவனுடைய தேவையில்லாத தப்புனாலையும் தேவையில்லாத பார்வையினாலையும் எந்தவித தவறுமே பண்ணாத அந்த 9 பேர் அநியாயமா இறந்து போயிருந்திருக்காங்க. நீங்க இந்த ஜெயபிரகாஷை பத்தியும் இந்த வழக்குல ஜெயபிரகாஷுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.